ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் மீனா எப்பவும் போல காலம்பரை எழுந்திருக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா முத்துவை காணோம். எங்கே போயிருப்பார், ஒரு மாடியில் இருப்பாரோ சொல்லிட்டு மாடியில் போய் பார்க்குறாங்க, அங்கேயுமே காணோம். அப்புறம் கால் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா வேலைகளுமே செய்கிறாங்க. ஆனால் முத்து வரவே இல்லை, எங்கே போனாங்கன்னே தெரியவே இல்லை. கீழே ஒரு வேளை கார் ஏதாவது க்ளீன் பண்ணிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு கீழேயும் போய் பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை, காரையுமே காணோம். அப்போ தான் அண்ணாமலை வாக்கின் போயிட்டு வராங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் கீழே நிற்கிறேன்னு கேட்கவும், இல்லைம்மா அம்மா அவர் என்கிட்ட இனிமேல் சொல்லவே இல்லை, ஆனால் காலம்புறந்து ஆளையே காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்துருவாம்மா, எங்கேயாவது பக்கத்தில் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகிறாரு. ஆனால் நேரம் ஆகிட்டே இருக்குது, ஆனால் முத்து வரவே இல்லை. உடனே அண்ணாமலையும் கால் பண்ணி பார்க்குறாங்க, அவரோட ஃபோனையும் அவர் எடுக்கல. அப்போ அண்ணாமலை சொல்கிறார், நீ போய் வேலையை பாருமா, அவன் வந்துருவான், இப்படி தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், ஏதாவது சவாரிக்கு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவும் பூ வியாபாரம் பண்ணுறதுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ எதுக்குமே கார் ஷெட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்க்குறாங்க. அங்கேயுமே இல்லை, செல்வம் தான் இருக்கார். செல்வத்திட்ட கேட்குறாங்க, இல்லைம்மா முத்து வரவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அவரும் கால் பண்ணி பார்க்குறாரு, அவரோட ஃபோனையும் எடுக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க. இதுக்கு நடுவில் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வதி கிட்ட மனோஜும் ரோகிணியும் புதுசாக வில்லா வாங்க போகிறாங்க இல்லையா, அதை பற்றி பேசுகிறாங்க. உடனே பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கனவே காண்றாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே ஒரு பெரிய ரூமாக இருக்கும். அந்த ரூமில் நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன். அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க எல்லாருமே கண்டிப்பாக பெரிய பணக்கார பிள்ளைங்கள தான் இருப்பாங்க. அதனால் ஃபீஸ் அதிகமாக வாங்கலாம். அங்கே புதுசாக ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை இந்த காதல் ஜோடி 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டுறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம எப்படி மீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நீ ஏன் கவலைப்படுற, இன்னும் 2 மாதம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம மேரேஜ் பண்ணிட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஐடியா கொடுக்குறான். என்ன ஆக போதோ. இப்போ மீனா முத்து தேடிட்டு இருக்காங்க இல்லையா, உடனே சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. சத்யா எனக்கா மாமா சின்ன பையனா, எங்கே போயிருக்க போகிறாங்க, வந்துருவாங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மீனா சொல்கிறாங்க, இல்லைடா என்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாங்க, கொஞ்சம் என் கூட வா, கொஞ்சம் தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாவும் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஏன்னா நைட் ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் முத்து காலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேடுறாங்க. ஆனால் முத்து கிடைக்கவே இல்லை. நேத்தி முத்து ரொம்ப அப்செட்டாக இருந்தார். ஒருவேளை அந்த 7,000 அமௌண்ட் கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு நாள் சம்பாதிக்கணுன்றதுக்காக கிளம்பி போயிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.